சாரதி லா ஸ்டடீஸில் புதிய வரவா இன்றைக்கி நம்ம டச் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லா 1. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்ற ஒரு கான்செப்டில் கிட்டத்தட்ட ஒரு 9 வீடியோ போட்டிருக்கோம். அது ப்ராப்பர்ட்டி லா 2 ஆகவும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டி லா 1ல் கவர் ஆகும். ஸோ செமஸ்டர் மாறி மாதிரி வரும். அந்த வகையில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி லா 1. இந்த டாபிக் தெரியாமல் நம்ம ப்ராப்பர்ட்டி லா 1 டச் பண்ணவே முடியாது. ஏன்னா மிக மிக முக்கியமான ஒரு கான்செப்டும் கூட. அது இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல எழுதக்கூடிய ஒரு கான்செப்டாக தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். சரி, ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது 2 விதமாக பிரியுதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சபிள்னு சொல்லுவாங்க. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டு உணரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் கான்செப்டில் வந்துடும். தொட்டு உணர முடியாத சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சபிள் கான்செப்டில் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டி லா 1 ஆகவும் இன்டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டி லா 2 ஆகவும் இந்த இடத்துல வரையறை செய்யப்பட்டிருக்கு நம்மளுடைய சப்ஜெக்டில். சரி, இப்போ டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லா 1. அதில் வரக்கூடிய இந்த டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது தொட்டு உணரக்கூடிய அந்த சொத்துக்கள் 2 வகைப்படும் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது நகரும் நகராத்தன்மை கொண்ட சொத்துக்கள். நகரும் தன்மைனா என்னது? இந்த காரு, சைக்கிள், 2 வீலர், லாரி, பஸ்ஸு, கப்பல், ஏரோப்ளைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவபிளில் வந்துடும். நகரும் தன்மை கொண்ட ப்ராப்பர்ட்டியில் வந்துடும். இம்மூவபிளில் பார்த்தீங்கன்னா நிலம், வீடு இந்த மாதிரியான கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வரும். இதே நம்ம இந்த சைடில் வந்தோம்னா இன்டேஞ்சபிளில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவுசார் சொத்துக்கள், நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு கண்டுபிடிப்புகள், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியுடைய குட் நேம், குட்வில்னு சொல்லுவாங்க, அந்த பிராண்டு இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லா 2ல் இன்டேஞ்சபிள். அதை பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபீல் பண்ண முடியாது, தொட்டு ஃபீல் பண்ண முடியாது. அந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சபிள் என்ற கான்செப்டில் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி லா 1 எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் 1882 அப்படின்ற கான்செப்டில் வருது. ஸோ ஆக்டுன்னு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் செக்ஷன் இருக்குது இதுக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி லா 1க்கு செக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறதுன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கம்பேரிசன் தெரிஞ்சிருக்கும். ப்ராப்பர்ட்டி லா 1னா என்ன, ப்ராப்பர்ட்டி லா 2னா என்ன, டேஞ்சபிள்னா என்ன, இன்டேஞ்சபிள்னா என்ன, மூவபிள்னா என்ன, இம்மூவபிள்னா என்ன, அதுக்கப்புறம் இருக்கிற இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்டில் ப்ராப்பர்ட்டி லா 1ல் மூவபிள் அண்ட் இம்மூவபிளில் வரக்கூடிய அனைத்து விதமான கான்செப்டுகளும் நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான டாப்பிக்கும் கூட. ஏன்னா 2 பிரிவு தான் மேஜரான பிரிவு இருக்குது. ஒன்று கிரிமினல் பிரிவு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவில் பிரிவு. இது சிவிலில் வரக்கூடிய கான்செப்ட். நீங்கள் கிரிமினலில் ஜொலிக்க போகிறீங்களா இல்லை சிவிலில் ஜொலிக்க போகிறீங்களான்றதை நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய தருணமாக இந்த நேரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சிலர் 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எந்த வழக்குகள் அதிகமாக வருதோ அந்த ஒரு லாயராக அவங்க மாறுவாங்க. அதன் அடிப்படையில் சிவில் கான்செப்டில் நீங்கள் கவனம் செலுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி லா 1 நீங்கள் கட்டியமாக நீங்கள் பிடிச்சிக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி லா கிட்டத்தட்ட இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மாதிரி தான். ஆங்கிலேயர்கள் உள்ளே வரும்போது, நம்ம நாட்டுக்கு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ஏதோ ஒரு சட்டமாக தான் இருக்குது. அவங்களுக்கு இந்த சட்டம் பார்த்திங்கன்னா வரையறை அந்தளவுக்கு புரியலை. எப்படி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்திங்கன்னா கன்சிடரேஷன் வந்து பண்டமாற்று முறையாக இருந்ததோ, இல்லைன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஓரலாக இருந்துச்சு, ரிட்டனாக ஒரு சில நேரங்களில் இருக்கும், நிறைய டைமில் பார்த்திங்கன்னா ஓரலாக தான் இருக்கும். ஸோ ஏமாற்றக்கூடிய கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் கலைஞ்சி உருவாக்கப்பட்டதான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். அதே மாதிரி தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் 1882வும் இந்த மாதிரி இருக்கிற குறைகள், அதாவது இன் 1882க்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கலைஞ்சி ஒரு அருமையான ஒரு ஆக்டாக கொண்டு வந்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில். இந்த ப்ராப்பர்ட்டி லா புத்துயிர் பெற்றதுன்னு சொல்லலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஆரிஜினல் ஸ்கோப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதோடைய வளர்ச்சிகள் உடனடியாக இந்த சட்டம் ஒன்றும் பெருசாக இயற்றப்படலை. பல இடர்பாடுகளுக்கு
அப்பாற்பட்டு தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஏன்னா 1870 ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு கான்செப்ட்டு 1877 அண்ட் 79 அண்ட் 80 இந்த மாதிரி பல வருடங்களாக பயணித்து 1882 ஆண்டு தான் இது ஒரு சட்டமாக அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது ஜூலை 1 இது ஒரு சட்டமாக அங்கீகரிக்கப்படுது. அதே போல் பல அமெண்ட்மெண்ட்டுகளை இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து சந்திச்சிருக்கு. மிக முக்கியமாக சொல்ல போனோன்னா 1987 பார்த்திங்கன்னா ஒரு சில அமெண்ட்மெண்ட்டும், லேட்டஸ்ட்டாக 2013 ஒரு அமெண்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி பல அமெண்ட்மெண்ட்டுகளை இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சந்திச்சிருக்கு. இந்த இடத்துல முக்கியமாக என்ன பதிய வைக்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1929 பார்த்தீங்கன்னா 1882 போடப்பட்ட இந்த ஆக்டில் நிறைய குறைபாடுகள் இருந்ததாகவும், எல்லா விதமான குறைபாடுகளும் 1929 நீக்கப்பட்டு ஒரு புத்துயிர் பெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஸோ இதை பற்றின விவகாரங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஜஸ்ட்டு உங்களுடைய புத்தகத்தை ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு விவகாரங்கள் விஷயங்கள் இவ்வளோ தான். ப்ராப்பர்ட்டிலான்னா இவ்வளோ தான்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. சிவில் நேச்சராக வரக்கூடிய இந்த கான்செப்ட்டு சொத்துத்தன்மை கொண்ட சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த கான்செப்ட் வந்துடும். வீடு, வாகனம், உங்களுடைய சொத்துக்கள், பிற சொத்துக்கள், பணம், இந்த மாதிரி விவகாரங்களுக்கெல்லாம் இந்த கான்செப்ட் வந்துடும். யாருக்கு நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க, எந்த மாதிரியான சொத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, மார்க்கேஜா, லீஸா, இல்லைனா கடன் வாங்குறீங்களா, இந்த மாதிரி எல்லா விவகாரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒன்று தாராளமாக பேசும். அது இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 உங்களுக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்க பயணிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கவனமாக இந்த வீடியோக்குள்ள இருக்கிற நோட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.